ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? வேறு ஒன்றும் இல்லை, இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. வாங்க பார்க்கலாம் என்னென்ன எப்படி போட்டு செய்யலான்றதை. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கணும். நல்லா தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம கறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கிறோம். உளுந்து ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு அது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததும் அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அதையும் அந்த தட்டிலே போட்டு ஆற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எள்ளு அது போட்டு பொரிஞ்சதும் உடனே மாற்றிட்டு உப்பு லைட்டாக போட்டு அதையும் வறுத்துக்கிறோம். உப்பு லைட்டாக வறுத்துக்கலாம், அப்போ தான் அந்த ஈரப்பதம் போகும். பெருங்காயத்தூள் நம்ம அடுப்பை சும்மா லைட்டாக அந்த அனலே போட்டு எடுத்து அதையும் போட்டுட்டு எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நம்ம காஞ்ச மிளகா ஒரு 20 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா முருவலாக ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்து போட்டுட்டு அதுலேயே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை ஒரு கொத்து அது நல்லா முருவலாக வரணும். அது கூட என்ன பண்ணலான்னா நம்ம புளி சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 லெமன் சைஸ்க்கு, அதையும் நல்லா முருவலாக வறுத்துட்டு அதில் எடுத்து போட்டுக்கணும். நான் கருவேப்பிலை கூட போட்டேன், அது வறுபடலை, அதனால் தனியாக கொஞ்சோண்டு போட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஃபேன் போட்டோ இல்லை எப்படியோ ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும், அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நல்லெண்ணெய் நெய் போட்டு அழகாக இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்லாம். சாதத்துக்கு கூட நீங்கள் பருப்பு பொடி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வேணுன்றவங்க கூட பூண்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி